நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை கண்டு என்னை நேரில் சந்தித்து பலன்கள் கேட்ட ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, குறிப்பாக 18/3/2026 புதன்கிழமை அன்று எம்மை சந்திக்க வந்த பூலாம்பட்டி நடராஜய்யா அவர்களுக்கும் அவரது நண்பர்களுக்கும், மோலபாளையம் சுப்பிரமணி அவர்களுக்கும் அவரது நண்பர் பிரசாத் அவர்களுக்கும், முத்தூர் தங்கவேல் அவர்களுக்கும் அவர் நண்பர் அவர்களுக்கும், தேவிப்பட்டணம் முத்துசாமி அவர்களுக்கும், கதிராமங்கலம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, இவர்கள் நமது காணொளியை தொடர்ந்து பார்க்கும் அன்பர்கள். அவருடைய அனுமதியோடு தான் அவருடைய பெயர் சொல்லுகிறேன் என்று கூறிக்கொண்டு, நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. நாளில் சனி நலம் தருவாரா என்ற தலைப்பு. பொதுவாக குறிப்பாக பார்த்தீங்களா, 4ஆம் இடம் என்பது ஒரு முக்கியமான இடம். ஒருத்தருடைய ஒழுக்கத்தை பற்றி, கற்பு நிலையை பற்றி, நல்ல குணங்களை பற்றி, நடத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தில் சுபர்கள் அமர்ந்து விட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகர் அதிகபட்ச நல்ல பழக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் பாவங்கள் இறந்து விட்டால் அந்த ஜாதகன் குணம் இல்லாதவனாகவும், குலப்பெருமை கெடுப்பவனாகவும், நடத்தை கெடுவனாக இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. இது ஒரே கோணத்தில் சொல்லி நிறைவு செய்துவிடக்கூடாது, பல விதங்களில் பார்க்க வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்களா, இதை தெளிவாக பேசுவோம். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு சார்ட்டை பாருங்கள். 13/11/1983 11:45 PM. பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. ஜாதகம் பார்த்தீங்களா, கடக லக்கணம், லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில், அதாவது கன்னியில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் சூரியவான் சனி பகவான், விருச்சகத்தில் புதன் குரு கேது, கும்பத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு பகவான். இப்போ அப்படியே நவாம்சுக்கு வந்துட்டிங்களா, மகர லக்கணம், லக்கணத்தில் குரு, கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் கேது, மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் ராகு, தனுசு சந்திரன். இவர் பிறக்கும்போது பார்த்தீங்களா, திருவாதிரை நட்சத்திரம், முதல் பாதம், கும்பராசி. இப்போ இன்றைக்கி இந்த வயசு பார்த்தீங்களா 42 வருஷம் 4 மாதம் ஆகுது. ராகுசு 14 வருஷம் 8 மாதம் பூர்த்தியாகி, குரு 16 வருஷம் பூர்த்தியாகி, இப்போ சனி திசை ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் புத்தி சந்திர புத்தி நடக்கும். இவருக்கு 4 சனி பவன் இருக்கார். கரெக்டாக பார்த்தீங்களா 30 வயசு சனி திசை வந்துடுச்சு. இவருக்கு சனியில் சனி புத்தியில் இவருடைய திருமணம் பார்த்தீங்களா, தன்னுடைய சொந்த மதங்களை வெறுக்கூடிய திருமணம், குலப்பெருமை கிடைக்கும் திருமணம். எப்படி கேட்டிங்களா, தன்னுடைய பங்காளி முறை உள்ள, அதாவது சகோதரி உறவு வரக்கூடிய ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செஞ்சு அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டார். 2 பக்கத்து உறவும் இவரை ஏற்றுக்கலை. திருமணம் முடிஞ்சு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-13 வருஷம் ஆயிடுச்சு. சனியில் சனி புதனில் மேரேஜ், 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் எந்த இருபக்க உறவும் இவரை இணைத்து கொள்ளவில்லை. அந்த காலகட்டத்தில் திருமணத்தில் அந்த உரம்பரை அந்த ஊர் சனம்பரை இவங்களை இகழ்வாகவும் கேளமாகவும் பேசினாங்க. அந்தளவுக்கு இவருக்கு அமைப்பு இருக்குது. இப்போ சம்பவம் பாருங்கள், இவர் தன்னுடைய சகோதரி உறவு முறை உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். தன் குலப்பெருமை கெடுத்துட்டார். எப்போ? சனியில் சனி புத்தியில். பாட்டை பாருங்கள். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக பாரிஜாத நூலில் இருக்குது. மூல நூல், அதாவது உரை இல்லாத நூல் வச்சுருந்தீங்கன்னா வெறும் பாடல் மட்டும் இருக்கும். அந்த நூலில் 4ஆம் பாவகத்தில் 77வது பாடல் ஒரு பாடல் சொல்லுது. அற்புதமான பாடல். இது மூல நூல் உள்ளவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ சமீபத்தில் தேவசேனாதிங்கிற ஐயா ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நூலுக்கு உரையில் இருக்கார். அந்த உரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 214வது பாடலாக வரும். சரி, நூலேருந்து எடுத்து பாருங்கள், பாட்டை தெரிஞ்சுங்க. நலம் தரும் 4ஆம் தானம் தன்னில் நடக்க பாவர், பலம் தரும் அறமே இல்லான் பாவரும் ஆவான், பிலம் தரும் சனியும் 4இல் மின்னிட பிறந்த பிள்ளை, குளம் தனில் சுகமும் இல்லான் குணம் இல்லான் வெறுப்பாரின் பாட்டு. 4 வரி தான், அற்புதமான பாடல். மீண்டும் பாருங்கள். நலம் தரும் 4ஆம் தானம் தன்னில் நடக்க பாவர், பலம் தரும் அறமே இல்லான் பாவரும் ஆவான், பிலம் தரும் சனியும் 4இல் மின்னிட பிறந்த பிள்ளை, குளம் தனில் சுகமும் இல்லான் குணமில்லான் வெறுப்பார் என்று கோரின் பாட்டு. இந்த பாடலை பார்த்தீங்களா, அருமையாக. 4 சனிவான் இருந்தால், 4 பாவர் இருந்தால் எப்படி இருக்காங்க? அவன் அறம் இல்லாதவன், அறவழி நடக்கிறதுக்கு தகுதி குறைந்தவன், பாவராயின் கெட்டனாயிரும் பாவரும் ஆவான். மற்ற பாவர் இருந்தால் பாவராயிருவான், கெட்டவன் சொல்கிறதுக்கு உருவாக்கிடுவான். அதோடு இன்னும் சிகரமாக பாருங்கள். 4 சனிவான் இருந்துட்டால் அவன் குளம் தண்ணில் சுகமில்லான், அந்த குளம் அவனை ஒதுக்கிடும். குணமில்லான் வெறுப்பான்னு போட்டு சுற்றம் செல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிடும். இவர் பாருங்கள், கரெக்டாக ஜாதகத்தில் பாடல் படி கிரகம் அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டது. இந்த பலன் நடந்து விட்டது. என்ன சொல்கிறாங்க? நமக்கு என்ன மெயின் பாயிண்ட்? நல்லவன் அல்ல, சமூகம் அல்லது அவனுடைய பந்துக்கள், அவன் சொந்தவனாக வெறுக்கம். குலம், அவனுடைய குலம், அவன் பிறந்த வர்க்கம் போகிற அவனை வெறுக்கம். குலம் தண்ணி சுகமில்லான் குணமில்லான். அடுத்து பஸ் சொல்கிறாங்க பாருங்கள், பாவரும் ஆவான் கெட்டவனாயிருவான் அப்படின்னு பாரு. இப்போ யாருக்கு சொன்ன பார்த்தீங்களா? அதாவது தன்னுடைய சகோதரி உறவு முறை ஊரில் பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு வெளியே போயிட்டார். சரி, இதுதான் ஜம்மம் விஷயத்துக்கு. பாடல் சொல்லிட்டோம், பாடல் எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருச்சு, திசாபத்தி வந்துடுச்சு, அந்த பாடல் சொன்ன பண்ண நடத்தி காட்டிடுச்சு. இப்போ இந்த நம்ம இது அடுத்த துணை விதிக்கு வந்துடுவோம். அடிக்கடி சொல்லுவேன். குறிப்பாக பார்த்தீங்களா, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக கூடிடுறேன். என்னுடைய வீடியோவில், அதாவது காணொலியில், ஒவ்வொரு வீடியோவிலையுமே ஒவ்வொரு புதுமையான கருத்து, ஆழமான கருத்து, நடைமுறைக்கு ஒத்துவர கருத்துக்களை, என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு பதிவிட்டு வர்றேன். என்னுடைய நேரடியாக கற்றுக்கிற மாணவரை விட மானசீகமாக கற்றுக்கிற மாணவர்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்கள் குறிப்பாக குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், பாடலை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சொல்லக்கூடிய துணைவியலை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பொருத்தி பாருங்கள், மிகச்சரியாக இருக்கும். அடியன் அனுபவத்திலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களைத்தான், அனுபவங்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறுகிறேன். சரி, வருவோம். இப்போ துணை விதிகள் பார்த்தீங்கன்னா, துணை விதிகள்ங்கிறது தூண்கள் மாதிரின்னு சொல்லுவோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு பாடல் முழுமை பெற வேண்டும் என்றாலும், ஒரு பாடல் ஜெயிக்க வேண்டும் என்றாலும், அதற்கு துணை விதிகள் தூண்களாக இருந்து விளங்க வேண்டும் என்பது என்னுடைய கோட்பாடு. இப்போ பாருங்கள், முதல் விதி பாருங்கள். இப்போ பொதுவாகவே பார்த்துட்டிங்களா, கடகலக்கத்தில் பிறந்துட்டான், லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ, நல்லா கவனிச்சுங்க, லக்னாதி எங்கே இருக்கிறாரோ, அதாவது சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை லக்கணமாக கூட பாவித்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய அற்புகள். இது என்னுடைய மனதுக்கு தெரியும். இப்போ கடலக்கரங்களாம், ஏன்னா அப்படி பாவித்து பேசும்போதுங்க பலன் மிகச்சரியாக இருக்கும். இது என்னுடைய பாடங்கள், இது முக்கியமான பாடங்கள். அடிக்கடி நான் நடத்தும் பாடங்களில் இது ஒரு முக்கியமான பாடம் எடுத்துக்கலாம். கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு
சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதுவே லக்கணமாக பேசினால் மிகச்சரியாக வரும். அதுக்கு இந்த ஜாதகம் உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜாதகம் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சகோதரி உறவு முறையை உறவுள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார், காதலிச்சு. அது குலப்பெருமை கெடுக்கும் செயல் தான். ஆனால் அதுக்கு விதி ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? இப்போ பாருங்கள், இவர் சந்திரன் எங்கே இருக்கார்? கடலக்கணம் சந்திரன் கும்பத்தில் இருக்கார். சரி, கும்பம் வழக்கமாக எடுத்துக்கிட்டோமா, கும்பத்துக்கு சகோதரத்தை குறிக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் எது வருது? செவ்வாய் வருது. சரி, இந்த 3ஆம் இடம் களத்திரத்தை குறிக்கூடிய அந்த இடம் 7ஆம் இடம். 7ஆம் அதிபதி யாருக்கு? சூரியன். இப்போ இவருக்கு பார்த்தீங்களா, லக்ன ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் ராசிக்கு 7ஆம் சிம்மத்தோடைய சூரியனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் உத்தரத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்களா, களத்திர காரகன் 3ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் இடம் சுக்கிரன். இந்த 4ம் சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதகன் நிச்சயமாக முறை தவறிய சகோதரன் சொல்லக்கூடிய உறவுடைய பெண்ணோடு பழகும் நிலை வந்துவிடும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை, நிச்சயமாக சொல்லலாம். வெகு சிலருக்கு வெளியே தெரியும், பலருக்கு வெளியே தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சி சில பேர் ஜாதகத்தை ஒத்து பார்த்து ஆய்ந்து பார்த்தாங்களா, அடடா என் நண்பருக்கு அப்படி இருக்குது, இவருக்கு அப்படின்னு யூகம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் அற்புதம். இந்த விதி, இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன விதி சொல்லியிருக்கிறேன். அதாவது 3ஆம் அதிபதி செவ்வாய், காரகன் சுக்கிரன், 7ஆம் இடம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதகர் வந்து தன்னுடைய சகோதரிய புணர்வா அப்படிங்கிற பாடல் வந்து தர்க்க ஜோதிடத்தில் இருக்கிறது. தர்க்க ஜோதிடத்தில் அருமையான பாடல். சுக்கிரனை 2 குடையோன் 7 குடையோன் 3 சம்மந்தப்பட்டு விட்டால் மிருகத்தை போல் தன் சகோதரி புணர்வான் உழவோ சிரிக்கத்தானே அப்படின்னு பாட்டு இருக்கு. அற்புதம். 8 வரி பாட்டு, அருமையான பாடல். அந்த பாடலை தான் உங்களுக்கு விதியாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். 3, 7 செவ்வாய் சுக்கிரன் இவர் தொடர் வந்துட்டால் அந்த ஜாதகனுக்கு இந்த விதி எழுதப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் தெரிஞ்சுக்குங்க வீடியோவில். சரி, ஒன்றாச்சா. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கும் ராசிக்கும் 9ஆம் அதிபதி பலம் இழக்கக்கூடாது. பலம்னா நீச்சம் வரக்கூடாது. நீச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் தன் குலப்பிரமை இழப்பார். தன் குலம் வெறுக்கும் செயலை செய்வார். இப்போ கடகலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யார்? குரு பகவான். அவர் எப்படி இருக்கார்? கேட்ட 2ல் 8 அம்சத்தில் நீச்சமாக இருக்கார். சரி, கும்பராசிக்கு 9ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அவர் 8ல் நீச்சமாக இருக்கிறாரு. அப்போ லக்னத்துக்கும் ராசிக்கும் 9ஆம் என்று சொல்லக்கூடிய கிரகம் நீச்சம் பெற்றால், ராகுகேதுவை கூடினால் அந்த ஜாதகர் தன் குலப்பெருமை கெடுக்கும் செயலை நிச்சயமாக செய்வார். இவருக்கு இருக்கு 2 அருமையாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்களா, லக்கணத்தை வந்து பாவகரும் அதிகம் பார்க்கக்கூடாது. இவர் பாருங்களேன், சனி பகவான் வந்து 10ஆம் வரை லக்கணத்தை பார்த்துறாரு. கடகத்தை சூரியனை கூடி பார்த்துறாரு. 1. 2வது பார்த்தீங்களா, ராகு நீச்சமற்ற ராகு 3ஆம் வரையை பார்த்துறாரு லக்கணத்தை. 2ஆச்சுங்களா. 3வது பாவரோடு கூடி, அதாவது கடகலக்கணத்துக்கு முழுமையான பாவர் சொல்லக்கூடிய புதனை குரு கூடி கேதுவு கூடி அவர் பலம் இழந்து 9ஆம் இடத்தை பார்த்துறார். இது மாதிரி அமைஞ்சிட்டா லக்கணத்தை சுபகிரகங்கள் அதிகம் பார்த்தா நல்லவன், லக்கணத்தை சுபகிரகங்கள் அதிகம் பார்த்தா நல்லவன், பாவர் பார்த்தால் கெட்டவன். இது அற்புதமாக பாடல் இருக்கிறது. நாதனை லக்கணத்தை நலமில்லா பாவர் நோக்க வாதனை மிகுதி உண்டு வஞ்சனை சூதும் உண்டு சோதனை செய்ய வேண்டாம் சோர்வில்லா சுபகள் நோக்க வேதனை நோயும் இல்லை வேந்தனாம் பரிசுத்து பாரின் அற்புதமான பாடல் இருக்கிறது. ஆக லக்கணத்தை அதிகமான சுபர்கள் பார்த்தால் நல்லவன் என்றும் அதிகமான பார்வைத்தால் கெட்டவன் என்றும் சொல்வதற்கு சாட்சி உண்டு. இவர் ஜாதத்தில் வந்து அறம் சார்ந்த அறத்தை மீறிய செயல் செய்தவர், குலத்தை மீறியதல் செய்தவர், சம்பவத்தை செய்தவர், நிகழ்ச்சி செய்தவர். எடுத்துட்டிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து 8ல் மறையக்கூடாது. 8ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா முரண்பட்ட செயலுக்கு உரிய இடம் 8ஆம் இடம். முரண்பட்ட செயலுக்கு, அதாவது விதிமுறைகளை மீறுதல், நெறிமுறைகளை மறத்தல். 8ஆம் இடத்தில் ஒரு ஜாதக லக்னாதி அமர்ந்துட்டாவே வந்து எடக்கு முடக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது முரண்பாடு உள்ளவன், அவனோடு யாரும் பேசி வைக்க முடியாது, நான் சொல்வதான் சரி என்றவன் அதிகம் ஒத்து போக மாட்டாங்க. இவருக்கு பார் லக்னாதிபதி 8ல் போனதுனால அந்த ஒத்துப்போகாத குணத்தை கொடுத்துருச்சு. சமூகம் பழிக்குமே,
ஊர் ஏசுமே, சொந்த மதம் பேசுமே சிந்திப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம் பேசி. அதாவது லக்னாதிபதி 8ல் இருந்தாவே ஒரு தவறை துணி செய்வாங்க. தவறுண்டு தெரிந்தும் இது தீமை தரும் என்று உணர்ந்தும் தவறு செய்வாங்க. அதுக்கு ஒரு அமைப்பு தான் லக்னாதிபதி 8ல். லக்னாதிபதி 8ல் இருந்து மட்டும் பார்த்து இல்லாமல் நிற்கிற சாரம் பாருங்கள், ராகு சாரம். ராகு எப்படி இருக்கார்? நீச்சமாக இருக்கார். அப்போ லக்னாதிபதி நின்ற வீட்டதிபதியும் ஜென்மநட்சத்திரம் கூடிட்டார். லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நீச்சமாயிட்டார். அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து லக்னாதிபதி பலம் இழந்தால், லக்னாதிபதிக்கு பவர் தொடர்பு இருந்தால், லக்னம் பலம் இழந்தால், லக்னத்தை பவர் அதிகம் பார்த்தால், அந்த ஜாதகன் ஒரு தவறை தவறென்று தெரிந்தும் உணர்ந்தும் அந்த தவறை மீண்டும் துணிந்து செய்வான் என்பதற்கு ஜாதகம் ஒரு அருமையான உதாரண ஜாதகம். அதே நேரத்தில் 4ஆம் இடம் எக்காரணத்தை கொண்டு ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருந்தால் அவர் வந்து ஒழுக்கத்திலும் சரி, கற்பிலும் சரி, தர்மத்திலும் சரி, அறத்திலும் சரி சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் 9ஆம் இடம் ஒத்துழைத்தால் நிச்சயம் வெற்றி வந்துடும். 9 லக்கணத்துக்கோ ராசிக்கோ 9ஆம் அதிபதி பலம் பெற்று, காலபுருஷ லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதனுக்கு நல்லவன் என்ற சான்றிதழை கொடுத்து வாழ்த்தலாம், வணங்கலாம். இல்லை என்றால் ஊர் தூற்ற, உறவு அசிங்கப்படுத்த வாழும் சொல்லை வந்துவிடும் என்று கூறி, அடியேன் அடிக்கடி கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதார ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.